மா சார் இருக்காங்களா? யாருப்பா, என்ன விஷயம்? மா சார் கட்லோட ஆர்டர் பண்ணியிருந்தாரு. உள்ள அப்படியா? எடுத்துவாங்கம்மா. உள்ள எடுத்துட்டு வாங்க. ஏய் கொண்டாங்க. பார்த்து கொண்டு வாங்க. ஏய் பார்த்து மெதுவா தூக்குங்க. ஒரு நிமிஷம் வைங்க. தம்பி சொல்லுங்கம்மா. என்னது பார்த்தா பழைய கட்டில் மாதிரி இருக்குது? பழைய கட்டில் தாம்மா. ஆனா தேக்கு கட்டில் இது. சார் இதாம்மா ஆர்டர் பண்ணியிருந்தாரு. இந்த கட்டில் வேணாம் தம்பி, வெளில எடுத்துட்டு போங்க. ஏமா ஐயோ நீ தான் கட்டில் வேணும்னு கேட்ட. தேக்கு கட்டில்மா புதுசாக வாங்கினா 60,000 ரூபா. 20,000 ரூபாய்க்கு சலுசா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்தா அதை வேணாங்கிறியே. நீங்க புது கட்டில் வாங்கி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தரையில படுத்து நான் தூங்குவேன். அதுக்காக இந்த பழசு பட்டை வேற யாரும் யூஸ் பண்ண பொருள் என் வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க, புரியுதா? இவருது புதுசுன்னு என்னப்பா பண்ண முடியும்? எடுத்துட்டு போங்க. தூக்குங்கடா, பார்த்து எடுத்துட்டு போங்க. என்னப்பா புதுக்கப்பா? ஆமாப்பா. ஜெயிச்சியா? இல்லப்பா, திருட்டு வந்தேன். உனக்கு நக்கல். ஓ உங்க அம்மாட்ட காமி. உனக்காக தான் வெயிட்டிங். நீங்க எங்க போறீங்க? நான் எங்கேயே போறேன். எனக்கு யார் மரியாதை கொடுக்குறீங்க? போங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா மரியாதை நான் சோறு கூட தர மாட்டாங்க. இந்த கப்பை வேற அடிக்கடி கையெல்லாம் வலிக்குது. அழகா இருக்கே. டேய் நம்ம எங்க அண்ணன் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காருன்னு தெரியுது இல்ல? அப்படியே நைஸா நழுவி வர வேண்டியதானே? போய் கபடி விளையாடிக்கிட்டு இருக்க. நான் என்ன பிக் பாக்கெட் அடிக்க போனேன், கபடி விளையாட போனேம்மா. என் அண்ணன் பொண்ணை தான் உனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த ஆகாவாரி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு அவர் முன்னாடியே கபடி விளையாடிக்கிட்டு இருந்தா உன்னை நம்பி எப்படா பொண்ணை கொடுப்பாரு? மறந்துச்சிட்டியா? உங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு நான் சொன்னேன்னா நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாள் கிடையாது. இன்னும் என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ படுத்து. இங்க பாருமா, இந்த அசிங்கம்லாம் பேசாத. உன் அண்ணன் முன்னாடி நான் தோத்துறதா தான் அசிங்கம். நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். கபடியில் ஜெயிச்சா கப்பு தான் கிடைக்கும். வாழ்க்கையில் ஜெயிச்சா தானே பொண்ணு கிடைக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா? ஏமா இவர் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? எங்கடா, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இவருக்கு வேலையே இல்லை. எங்க அப்பா பார்த்து இன்கம் டேக்ஸ் அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. டேய் எங்க காலத்துல எல்லாம் வேலை இல்லைனா கூட பொண்ணு எடுத்து கொடுத்தாடா. இப்ப பொண்ணு வீட்டுல 1000 நுண்ணாட்டியம் பேசுறாங்க. அதுவும் இப்படி கபடி விளையாடிட்டு தெரிஞ்சா பொண்ணு இல்ல, பொண்ணு போட்டோ கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்க தேடுற மாதிரி தேடினா இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்ணு கிடைக்காது. வேற எப்படிப்பா தேடுறது? அப்படி கேளுங்க. இது என்ன முட்டை? திங்கிறதுலே இருங்க. இதுதான் உலகம். ஓ இது என்ன? நீயே சொல்லு. இந்தியா. இது தமிழ்நாடு. இதோ இந்த புள்ளியா தெரியுது பாத்தீங்களா? அதெல்லாம் இங்க இருக்கிற ஜாதிங்க. இந்த ஒரு புள்ளிலே தேடிட்டு இருந்தீங்கன்னா பொண்ணு கிடைக்காது. அதுலயும் பாதிய ஜோசியம் ஜாதகம் கழிச்சு விட்டுறீங்க. இந்த லட்சத்துல தேடினா எப்படி பொண்ணு கிடைக்கும்? நல்லா வைடா தேடுங்க. ஒய்டா தேடிடுவோம். சரி, எவ்வளவு தேடினாலும் என் அண்ணன் பொண்ணு மாதிரி உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா. ஐய, நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ உன் அண்ணன் பொண்ணை பத்தியே பேசிட்டு இருக்க. கல்யாணம் பண்ணாம நீ என்ன சாமியாரா போறியா? எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. நான் அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இட்லி கல் மாதிரி இருக்கு. நீங்களும் அப்பா இருந்து சாப்பிடுங்க. ஓகே? எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. ஏடா அவன் தான் லட்சியம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நீ என்ன டென்ஷன் ஆவற? என்ன காலங்காத்தால இவங்க அப்பா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இவரோட லட்சியம் என்னன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவன் லட்சியம் எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற டீ கடையில போய் டீ சாப்பிடுறதா? நீ தான் கூட வருவ. நான் காபி சாப்பிடுவேன். அப்புச்சி எனக்கே பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு கடுப்புல இருக்கிறேன். அதுல இவன் வேற. I don't know what is this nonsense. It's fully nuisance. Yeah, it's not good for her. இங்கிலீஷ் வேற. அது ஒண்ணும் இல்ல அப்புச்சி. டப்புன்னு கேட்டாங்க. என்ன சொல்றேன்னு தெரியாம சொல்லிட்டேன். டேய் உன்ன மாதிரி கல்யாணம் வேணாம்னு சொல்றதும் தப்பு. இவன மாதிரி கல்யாணத்துக்கு அலையிறதும் தப்பு. அதுக்கு தான் இந்த மாதிரி நியூட்ரலா இருக்கணும். என்னச்சி? ஆமா உனக்கு ஏன்டா பொண்ணு கிடைக்கல? அது நான் எப்படி சொல்ல அப்புச்சி? நீ நான் அம்பானி கடையில வேலை செய்யற. அப்புச்சி கடையில தானே வேலை செய்யற. வட்டி வசூல் பண்றவங்களுக்கா பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க அப்புச்சி. அசிங்கம். ஏய் உனக்கும் தான் உங்களுக்குலாம் கியூல நிக்கிறாங்க. இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை செய்யறேன்னு சொல்றதுனால தானே பொண்ணு தர மாட்டாங்க. சொந்தமா இந்த கம்பெனியை வச்சிருக்கேன்னு சொன்னா ஏற்கனவே அவங்க அப்படித்தான் சொல்லி தராங்க. அப்படியா? அப்புச்சி யாராவது அடிக்க சொல்லுங்க, உடனே அடிக்கிறோம். ஆனா இந்த பொய்லாம் மட்டும் சொல்ல சொல்லாதீங்க. பர்றா நிஜமா தாண்டா சொல்றேன். எனக்கு வயசாயிடுச்சு. எனக்கு அப்புறம் யார் இருக்கா? யாருக்கல்ல பேசாம நீங்களே கடை நடத்திங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பெரிய பெரிய பேங்க்லாம் கடன் கொடுத்து திவால் ஆயிட்டாங்க. 40 வருஷமா இந்த தொழில் நடத்துறேன். 4 பேர் பொழைச்சு போட்டு மேலே இந்த கழுதைங்களுக்கு ஏதாவது விட்டு கொடுத்துருப்பேனே தவிர நான் எவங்கிட்ட ஏமாற மாட்டேன். அந்த மாதிரி இந்த கடையை நடத்துறதா இருந்தா சொல்லுங்க, உங்க பேர்ல நான் எழுதி வைக்கிறேன். அப்படி இல்ல ரோட்ல போற ஏதாவது ஒரு கழுத பேர்ல. ஐயோ கோச்சுக்காதீங்க அப்புச்சி. இவன் ஏதோ சின்ன பையன். உங்க பெரிய மனசை பத்தி தெரியல. உங்களை மாதிரியே நாங்கள் கடையை நல்லா நடத்துகிறோம். ஆனால் இந்த கம்பெனி பேரை மட்டும் மாற்றிடலாம். அப்புச்சி ஃபைனான்ஸ்ன்றது ரொம்ப பழைய பேராக இருக்கு. மாடர்னா அப்பாச்சி ஃபைனான்ஸ்னு வச்சிருவோமா? பேரை மாத்திரம் ஊரை மாத்திரம் கடைசியில் என்னையே மாத்திருவீங்க போல. பிளான். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த பிசினஸ்ல பார்ட்னர்ஸ் தான். பார்ட்னர்ஸ்?
அப்போ சம்பளம் இல்லாம வெறும் வேலை மட்டும் பார்க்கணும். ம்? ஆ, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். செருப்பு தான் வரும். டேய், இந்த மரக்கடை சண்முகம் கடைக்கு போயிட்டு வர வேண்டிய பணத்தை வசூல் பண்ணுங்க. ஒத்தையடி பாதையில ஒரு கணம் போதையில ஒத்தையா நிக்கும். ஏய், என்னடா பழனிக்கு பக்தர்கள் பாத யாத்திரை கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்கிற? வண்டியிலே வந்திருக்கலாம்ல. இன்னும் எவ்வளவு தூரம்டா? இந்த பக்கம் தான் 10 கிலோமீட்டர். ஏய் போடா, நான் போறேன். எப்பா அங்கிட்டு 20 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு பேசாம இங்கிட்டு 10 கிலோமீட்டர் நடந்துடலாம். வா, இந்த ஊருக்கு இன்னும் ரோடே போடல, நீ இங்க கூலிங் கிளாஸ் போட்டு வந்துகிட்டு இருக்க. கொடைய புடி. சரியா? இந்த ஊரை பத்தி உனக்கு தெரியாது மாப்ள. போன வாரம் ஸ்ரீமான் சிட்ஸ்ல இருந்து வண்டி எக்ஸைஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஊர்காரங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? வந்தவங்க வண்டியவே பிடிக்க வச்சுட்டு அவங்க மண்டலே அடிச்சு துரத்தி விட்டுருக்காங்க. அப்புறம் விஜய் மல்லையாவுக்கே சொந்த ஊர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்கடா. நீ அடிச்சு விடு. இதான் வீடா? பாண்டினே, பாண்டினே, அப்புச்சி ஃபைனான்ஸ்ல இருந்து வந்திருக்கோம்னே. இவங்களுக்குனே ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன், இப்ப பாரு. ஏ பாண்டியே, ஏ பாண்டியே, பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது இல்லப்பா, அதான் ஓட்டு காசு கொடுக்கான்னு வந்திருக்கோம். வீட்டுல ஆள் இருக்கீங்களா இல்லையா? அப்படியா? வாங்க வாங்க, உள்ள வாங்க, சீக்கிரம் வாங்க. வாயை புழக்கிறேன் பாத்தியா? இப்ப உள்ள போய் இந்த கொடையை அவன் வாய்க்குள்ள விட்டு ஒரு ஆட்டுல 4 மாசமா டியூ கட்டல. இவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு. வாங்க. வர்ற தம்பி, கை மேல கேஸ் ரெடியா வச்சிருந்தேன். சரி, ஓட்டு கரெக்டா போட்டுருவான். இந்த டோக்கன் கீக்கன் கொடுத்து ஏமாத்துற வேலை வச்சுக்க கூடாது. அப்ப நீங்க மட்டும் கடனை வாங்கி ஏமாத்துவீங்க. ஏய், யாரப்பா நீங்க? அப்புச்சி ஃபைனான்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். நான் தான் அப்போதே வீட்டுல ஆளுன்னு சொன்னேன்ல. யோ, வீட்டுல ஆளுனா நீ என்ன பேயா? புல்லட்டுக்கு டியூ கட்ட வக்கு இல்ல. வாய பாத்தியா? இங்க பாண்டியாரியா? பாண்டியா? புல்லட்டு பாண்டியர்களே, என் பிள்ளைதான். என்னவா? அந்த புல்லட்டுக்கு தான் டியூ கட்டல. டிவி கட்டலடா, வீட்டுக்குள்ள வந்து கேப்பீங்களோ? அப்புறம் உங்க அக்கூசுக்குள்ள வந்து கேட்க முடியும்? தம்பி, கடன் கொடுத்தா கக்கூசுக்குள்ள கூட வந்து கேட்டுட்டாங்கன்னு தெரியுமா? திங்கும் போது என்ன பேச்சு பேசுதுன்னு. இந்த பாரு தம்பி, இப்ப நேர காலம் சரியில்லை. காசு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சோசியல் சொல்லிருக்காரு. 2-3 மாசம் கழிச்சு வாங்க, என்ன ஏதுன்னு பார்த்து அப்ப பண்ணி. நாங்க ஒண்ணு பண்றோம். நாங்க புல்லட் எடுத்துக்கிட்டு போறோம். நீங்க 3 மாசம் கழிச்சு காசை கட்டிட்டு எடுத்துட்டு போங்க வண்டியை. வட போலாம். என்ன வெளியூர்காரங்க இது சரியா இருக்கு. என்னைய மீறி ஒருபடி மண்ணை கூட இந்த ஊரை விட்டு வெளியே கொண்டு போக முடியாது. அதுவும் என் வீட்டுக்குள்ள வந்து புல்லட்டை தூக்கிட்டு போறேன். புல்லட்டை? யோ லூசு கிழவா, எங்களுக்கு மண்ணெல்லாம் வேணாயா, நாங்க வண்டி எடுத்துட்டு போறியா? விடியாங்களே. ஏய் தம்பி, வண்டியில கை வைக்கிறது என் மீசையில கை வைக்கிறது மாதிரி. நல்ல ஆம்பளையா இருந்தா தொட்டு பாரு, நான் பாத்துக்கிறேன். நீயா நானாண்டு. ஏய், 12% கிட்ட வரக்கூடாது. பாத்திரம் வளர்க்குற நார் மாதிரி மீசை வச்சுக்கிட்டு பஞ்சு டேலாக நீ எல்லாம் பஞ்சு டேலாக எவன் கேட்டான்? நார் மூஞ்சி கடனை கொடுக்க வக்கில் உனக்கு காது வரைக்கும் மீசைடா. இப்ப அந்த ஹேண்ட்பேரை ஹேண்டில் பண்ணி இந்த ஹேண்ட்பேரை நான் ஹேண்டில் பண்ணி புடி பாட்டு. மூக்கி கீழே பில்டரை போட்டு பிரசான யாரத்தை சாசிப்பீரோ? பாதி வாய மீசையை மறைச்சது. இதை வச்சு நீ என்ன வாய் பேசுற? வாயா. அவனை ஏன்டா இன்னும் பிடிச்சிருக்கிற? விட்டு தொலை. நான் எங்க பிடிச்சிருக்கேன்? மீசைக்குள்ள கை சிக்கிக்கிறா, பண்ண மாட்டேங்கிறா. ஐயோ மாமா, மீசை கையோட வந்துருச்சா? ஐயோ அப்புச்சி, இந்த மாசம் 4000 ரூபாய் குறையுது. 4000 ரூபாய் குறையுது. புது கிளாஸ். இது 4 ரூபாடா. 4000 ரூபான்னு சொல்றேன். கம்பெனி பேர் நீ பார்க்கல. செக். ஏண்டா இந்த புலியூர்காரங்க தான் பிரச்சனை பண்றானுங்க தெரியும்ல, அப்புறம் ஏன் அவங்களுக்கு லோன் கொடுக்குறீங்க? டேய், பிரச்சனை பண்ணாதவன் பேங்க்குக்கு போவான். பிரச்சனை பண்றதெல்லாம் இங்க தான்டா வருவான். அம்மா, புலியூரா? புலியூர்ல எங்கடா போனீங்க? அதான்டா அந்த பாண்டி புல்லட் கொடுத்தோம்ல, அவன் தான். அட பாவீங்களா, நேத்தாண்டா அந்த ஆளு வந்து 4 மாசம் டியூ சேர்த்து கொடுத்துட்டு போனான். என்னது டியூ? நேத்து பண்றதெல்லாம் தப்பு. இந்த ஆளு பாட்டில் நீ போய் புல்லட் சார். ஆத்தாடி, இது நல்ல கதையா இருக்கே. நீ போப்பா. டேய்ப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னால முடியாது. நீங்க ஏன்டா சண்டை போடுறீங்க? பாண்டியே வருவான், பேசி பைக்கை கொடுத்துருங்க. டேய், அண்ணா வண்டி எடுத்து எவன்டா? சரியான ஆம்பளையா இருந்தா இப்ப வெளிய வாங்கடா. இங்க ஆம்பளை இல்ல, போங்கடா. அத்தை, காவியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் பில் போடுங்க. இந்த பில்லை என் பில்லோட சேர்த்து போட்டுருக்கேன். நீ இந்த பக்கம் போகும்போதே பார்த்துட்டேன்டா, நீங்க வரட்டுன்னு வெயிட் பண்றேன். என்னாச்சு? அத்தை, ரொம்ப நேரமா ஒருத்தன் பின்னாடியே வரான். நான் தான் அமிச்சேன். என்ன அத்தை சொல்றீங்க? அவன் ஆனந்தோட ஃப்ரெண்டு அசோக்குமா. நீ தான் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொன்ன உடனே உன்னையே சுத்தி சுத்தி பார்க்க வரான். என்ன பேரு? காவ்யா. என்ன படிக்கிறீங்க? MCA படிச்சிட்டு இருக்கேன். இன்னும் நல்லா மேலே படிக்கணும் என்ன மாதிரியா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ இன். எதுக்கு உங்களுக்கு? சமைக்க தெரியுமா? சாப்பிட தெரியுமா? நல்லா பார்த்தாலே தெரியுதே. அத்தை, ஏய் சும்மா மா, லேட் ஆச்சு, கிளம்பு. நான் அண்ணனும் அண்ணி ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. பாத்துப்போ. ஒரு நிமிஷம். இந்தாங்க. தேங்க் யூ. வேணான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஏண்டா நீ போமா. சும்மாமா. பொண்ணு எப்படி இருக்கா? இவளுக்கு என்ன, நல்லா புசு புசு நல்லா அழகாக தானே இருக்கா. இந்த பொண்ணை வேணாங்கிறான்டா உன் ஃப்ரெண்டு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உனக்கு கல்யாணத்துக்கு கன்வின்ஸ் பண்றேன். நம்பலாமாடா உன்னை? நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். மா, நீங்களும் நானும் ஒண்ணா? நான் அசோக், அவன் ஃப்ரெண்டு.
நான் சொன்னா அவன் கேட்பான். ஃபைனல் ஓகேவா? நான் ஷார்ட் புட்டா போட போறேன். எப்பா சில்லாட்டம் உனக்கு தெரியுமா? இப்ப பாரு. இவ்வளவுதானா? பாத்தியா? இப்ப பாரு. வெல் ட்ரைடா. எப்படி 40 தடவை குதிச்சு. கிழிச்சிச்சு. இந்த பாரு கபடியில நீ கேப்டன் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் காலங்காலமா விளையாண்டுட்டு இருக்கேன். இதுக்கு தனி வார்ம் அப் இருக்கடா. மொத்தமே 4 தடவை தான் குதிச்சு. இவங்க எல்லாம் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. எருமை மாதிரி வளர்ந்துட்டாங்க, இன்னும் சில்லு விட்டு விளாண்டு சண்டை விட்டுட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் ப்ளே வித் யூ. நீ சொல்லாத. யோ கோச் கதையா? நல்ல பெரிய கல்ல விளையாடலையா? சவாசமே வச்சு கூடான்றது. பாப்பா இந்த ஆளு இல்ல முடியாது. கோச் கதையா? சாப்பாடு வாங்கி தரேன். காம்படிஷன் நான் கோச் கதையா? யோ மாமா, என்னடா உங்க அம்மா உனக்கு எம்சிஏ படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த தண்டத்தோட சில்லு விளையாடிட்டு இருக்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? யோ முண்டம் வரலன்னு சொன்னேன் கேட்டியாயா? பெரிய தண்டராஜ் பிளான் வேற. கல்ட்டியா? திருந்தவே மாட்டானு சொல்ல முடியாதயா? ஆமா போக மட்டும் வரும். யாரையா மாமா பொண்ணா? இப்பதான் பார்த்துட்டு வரேன். ஒழுங்கு மரியாதை அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. உங்க அம்மாகிட்ட நான் சொல்லிட்டேன். அதை விடு, நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். யார் நீயா? யோ நான் இல்லையா, உங்க அப்பா பார்த்து வச்சிருக்காரு. அதை நான் பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுயா, சரியான அழகு, ரத்தமே வரும். உன் மாமா உன்னை கடைசியா எப்ப பார்த்த? அது பல வருஷம் இருக்கும். அதுக்கு என்னப்போ? இப்ப பாரு சுண்டாமலே ரத்தம் வரும். ஏப்பா அடிக்கடி பட்டிருக்கா? யோ செவப்பா இருக்குன்னு சொல்ல வரேன்யா. ஏண்டா உனக்கு பார்த்த பொண்ணு அவன் வர்ணிக்கிறான், அவனுக்கு பார்த்த பொண்ணு நீ வர்ணிக்கிற. நல்லா இருக்குடா உங்க ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்டா வைத்தல் பண்ற? அதெல்லாம் விடுப்பா. நீங்க ரெண்டு பேரும் சொல்லும் போது எனக்கே அந்த பொண்ணுகளை பார்க்கணும் போல இருக்கு. என்னை கூட்டு போங்கடா, டேய் கூட்டு போங்கடா. எதுக்கு அந்த 2 பொண்ணு அப்படியே ஓடுறதுக்கா? ஓடட்டும், எங்களுக்கு கையில உழைச்சா கடைசி வரைக்கும் உனக்கு கையில. மச்சான் நான் உனக்கு நல்லது தானே சொல்லுவேன். நான் சொல்றது நீ கேப்பியா மாட்டியா? கேக்குறேன்டா, சொல்றா. என்னடா காணோம்? ஐயோ என்ன வீடு பூட்டி இருக்கு? சக்தி காவியா பாத்துறங்க. வாங்க வாங்க. என்னப்பா வீடு பூட்டி இருக்கு? வரேன்னு சொல்லலையா? இல்ல வர்றோம்னு சொல்லிட்டீங்களா? சொல்லாம எப்படா வருவான்? நம்ம பொண்ணு வீடு மேல இருக்கு. என்னது மேல் வீடா? கீழ் வீட்டு பொண்ணு அழகா இருக்குமேப்பா. டேய் மாத்தி மாத்தி பொண்ணு பாக்குறாங்க. அழகா இருக்கா? எல்லா வீட்டுக்குலயும் போக முடியுமா? நம்ம பார்க்க வேண்டிய பொண்ணு மேல் வீட்டு பொண்ணுடா. வாங்க வாங்க. என்ன ஒரு மாதிரியா முடிக்கிற? அப்ப நீ பார்த்தது கீழ் விட்டு போடா. அண்ணே கீழ் வீட்டு பொண்ணு பார்த்திருக்கேன், அழகா இருக்கும். மேல் வீட்டு பொண்ணு நல்லா இருக்கும்ல? என்ன தம்பி நீங்க கீழ் வீட்டு பொண்ணே அவ்வளவு அழகா இருக்கும்போது மேல் வீட்டு பொண்ணு அழகா இருக்காது என்ன? போங்க போய் பொண்ணை பார்த்து தேதி லாஜிக் எல்லாம் பேசுறேன். ஓய் சோ சாப்பிடுறா. அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? நான் காசை கொடுக்க போறேன். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மாப்ள வாங்க. வணக்கம் மாப்ள வாங்க. வணக்கம் மாப்ள வாங்க. வாங்க மாப்ள வணக்கம். நான் தான் மாப்பிள்ள. எல்லாரையும் மாப்பிள்ளன்னு கூப்பிடாதீங்க. சரி மாப்ள வாங்க மாப்ள வாங்க. சீப் வேணுமா? சூப்பு. எங்க ஆளை காணோம்? என்னடா என்ன விட இவ்வளவு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கான்? நீ தான் அந்த பொண்ணை அன்னைக்கே பார்த்தல? இல்லடா நீங்க பார்த்தேன். நீ மாப்பிள்ள நீ வந்திருக்கல, எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை மறந்துட மாட்டேல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஏன்டா உங்க கூட சேர போறேன்? பொண்ணை பார்த்த கையோட வெளியே போனா நீ வேற நான் வேற. ஜூஸ் எடுத்துக்கோ. தேங்க்ஸ்க்கா. டேய் என்னடா அக்கான்னு சொல்லிட்டு? ஓ சாரி. தேங்க்ஸ் அண்ணி. அதான்டா பொண்ணு. காமெடி பண்ணாதீங்கடா, சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க. அம்மா சத்தியமா அதான் மாப்பிள்ள போட்டு. அதுல பாருங்க. இதான் பொண்ணு. என்னடா யாரா அது? அதே கிட்ட விட்டா எனக்கு. இங்க பாரு, இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹலோ, அதுவும் நம்ம 2 பேரும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அழகா பார்க்காத, குணத்தை மட்டும் பாரு. என்ன கேட்டா அவதான் உனக்கு பர்ஃபெக்ட். அந்த பொண்ணு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு போனதுல என்னடா குணத்தை கண்ட நீ? கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது பாத்தியா, குனிஞ்ச தலை நிமிராம போச்சு. இந்த காலத்துல அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காதுடா. டேய் அந்த அக்காக்கு ஏதோ கழுத்து வலியா இருக்குடா, தலலாம் சுத்துதுடா. எல்லாரும் இங்க தான் பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிரு. மற்றதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்க எல்லாத்தையும் சரி சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் என்ன சொல்லுவாங்க? எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் பதில் சொல்றேன்னு சொல்லு. நான் மாப்பிள்ள பொண்ணை பிடிச்சிருக்கா இல்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா? மாப்ள ரொம்ப வெக்கப்படுறாரு. பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசு. டேய் கல்யாணத்துக்கு அப்புறம் முன்னாடிட்ட எவ்வளவு நேரம் பேசுறாங்க. இப்ப பேசணும்னு சொன்னா அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? சமந்தி பொண்ணு மாப்பிள்ள கிட்ட ஏதோ தனியா பேசணுமாமா. தாராளமா. டேய் டேய், பொண்ணு கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுறா. ஹர்ட் கிட் பண்ணிடாத சரியா? நீ மூடு. டேய் தைரியமா பேசிட்டு வாடா. நீங்களுமா? மாப்பிள்ள பொண்ணு மாடியில வெயிட் பண்ணுது. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. டேய் நீ பண்ணு தப்புன்னு உனக்கே உறுத்தலையா? உன்னை தாண்டா கேட்கறேன், வாயை திறந்து பேசு. ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் புத்திமதி சொல்ற. நீ பண்ணது கரெக்டா? பாவண்டா அந்த பொண்ணு. அத்தனை பேர் முன்னாடி அதை பிடிக்கலன்னு சொன்னப்போ அதை எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம். லைஃப்லே ஃபர்ஸ்ட் டைம்
உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வெக்கப்படுறேன். உன்கிட்ட தான்டா பேசுறேன், வாயை திறந்து பேசு. ஓபன் யுவர் மவுத். நான் முறையிறேன். வாயை பொத்து. என்னடா சின்ன வயசுல இருந்தே என் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எனக்கு நிறைய கனவு இருந்துச்சு. ஏன் நீங்கள் கூட நினைக்கலாம், இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கே, ஏன் லவ் மேரேஜ் பண்ணாமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுன்னு. உங்களை மாதிரி இருக்க நிறைய பேர் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆனால் நான் அதை எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கல. ராமராஜன், ராஜ்கிரண், நெப்போலியன் மாதிரி இருக்கவங்கள தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை புரியல. எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறேன். வாட்? கம் அகைன்? எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறேன். எனக்கு உங்களை பிடிக்கல. அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கலையா? சரிதான். அட பாவிகளா, பொண்ணு பார்க்க போனதுலேருந்து பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லி அந்த கதறானடா. அப்பெல்லாம் அவனை கூட்டிட்டு வராம அந்த பொண்ணே அவனை பிடிக்கலன்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்திட்டீங்களா? ஆனா குண்டுபாலா, சொல்லுங்க ஒல்லி உனக்கு சங்க. ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? எனக்கு 1000 பொண்ணு பார்த்தாங்க. எல்லா பொண்ணுகளுக்கும் ஜாதகம், காசு, பணத்துல தான் பிரச்சனை ஒழிய எந்த பொண்ணு என்னை பிடிக்கலன்னு சொன்னதில்ல. கேட்டுச்சா? எந்த பொண்ணு என்னை பிடிக்கலன்னு சொன்னதில்ல. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த ஆள் தான் என்ன ஓட்டுற அளவுக்கு என்ன கொண்டு வந்துட்டல. உன் பேச்சை நம்பி தான் அந்த பொண்ணை பார்க்க வந்தேன். எப்படிலாம் பாடுனீங்க ஞாபகம் இருக்கா? மறந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. லட்சம் பூ பறிச்சு மிச்சம் தேன் தெளிச்சு வெச்ச அழகு அவ்வளோ அழகுடா. அடடா, யாருடா அவளாடா? அது பொண்ணு மாறி போச்சு. அது உன் தப்பு. அதுக்காக என்ன கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பியா? பாவண்டா அந்த பொண்ணு. உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. ஏய், நீங்களாம் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. தேங்க்ஸ்டா. நீயும் தான்டா. இருடி இரு, இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்பேன். உனக்கு இருக்குடி. ஷூ மேக்கர் மாதிரி படுத்துட்டு வளமாப்ல. அவ்வளவுதான், அப்புறம் ஜுலிக்கும். வண்டி வேணும்னா? டேய், என்னடா ஏதோ ஆக்சிடென்ட்டா? ஜீப் வேணா எடுத்துட்டு போங்கடா. என்னாச்சுன்னு கேக்குறேன். நம்மால ஒருத்தர் அடிச்சு விட்டாங்கல்ல. ஏய், யாரடா அடிச்சாங்க? நம்ம நண்டு குஞ்சா. ஏய், எங்க அடிச்சாங்கன்னு கேட்கலடா, யார் அடிச்சாங்கன்னு கேட்டேன். அதான் நானும் சொல்றேன், நம்ம நண்டு குஞ்சா நெஞ்சிலே அடிச்சு விட்டாங்கனே. முட்டாப்படே, எதுக்கு அடிச்சாங்க? போன வாரம் அவங்க அடிச்சு விட்டான்ல. போன வாரம் அவன் எதுக்கு அவங்க அடிச்சான்? அதுக்கு முத வாரம் அவங்க அவன அடிச்சு விட்டாங்கல்ல. அதுக்கு முத வாரம் அவங்க ஏன்டா அவன அடிச்சாங்க? அதுக்கு முத்தர வாரம் அவன் அவங்க அடிச்சு விட்டான். முட்டாப்படே போலீங்களா? யாரடா முதல்ல அடிச்சா? நீ என்ன எப்படி கேக்குற? நம்ம தான முதல்ல அவங்களே அடிச்சோம். இல்ல பெருமம். எதுக்குடா அடிச்சீங்க? என்ன லூசு மாதிரி கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் ஞாபகத்துல வச்சிட்டு இருப்பாங்க. ஏன்டா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நீட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க, நீத்தனுக்காக போராடிட்டு இருக்காங்க. நீங்க வேலையே இல்லாம காவி வெட்டியை கட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் எழுத்து போற வர வேண்ட அடியை வாங்கிட்டு கேட்டா எங்கல லூசுல வாயில போடு. இனிமே இந்த தெருவை போய் உன்னை பார்த்துட்டு வை, கவட்டக்குள்ள வண்டி ஓட்டி ஏத்தி கொண்டு விடுவேன். நம்ம ஊர்ல இவ்வளவு பிரச்சனை என்ன இருக்கு? இது எனக்கு முதலே தெரியாம போச்சேனே. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? Facebookல ஸ்டேட்டஸா போட்டுருப்பேனே. அப்படியே செத்து வண்டி நீங்க அவன் என்ன பண்றேன்னு பாரு. நீ வண்டி எடு போற போக்குல இந்த 5 அருவிகளை முடிச்சு விட்டுருவோம். போ வேகமா போ. அசோக்கு, அவன் என்ன கிளம்பாம இருக்கான்டா? டேய், உன்னை நம்பி தான் என் அண்ணன் கிட்ட பொண்ணு பார்க்க வரேன். நான் சொல்லியிருக்கேன், என் மானத்தை வாங்கிடாதீங்கடா. இப்போ நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவனை கூட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. இப்போ நீ எங்க இருக்க? பின்னாடி திரும்பி பாருங்க. எங்க இருக்கான்? மேலே இருக்கான். டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கற? கிளம்பு வா, உனக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானா வெயிட் பண்ண சொன்னேன்? கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லி ஏன்டா டார்ச்சர் பண்றீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோடா. புரிஞ்சிட்டதுனால தான்டா பேசுறேன். நீ லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் ஆகி போயிருச்சு. ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா அதை அப்படியே விட்டுறணும். அதே நினைச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. டேய், 1 மணி நேரத்துக்கு 2 பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. ஆனா நீ 2 வருஷமா ஒரே விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிற. இதெல்லாம் அடுத்தவனுக்கு சொல்றதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அவனுக்கு வந்தாதான் தெரியும். இப்போ எப்படி எங்களுக்கும் இப்படி ஆகணுங்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் அப்படி ஆகாதுப்பா. அதுக்கெல்லாம் மனசுன்னு ஒன்று வேணும். அடேங்க அப்பா, ஆளப்பாரு. இந்த மனசாட்சி பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் பொண்ணு பார்த்த லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுமே. இப்படி நான் தான் உன்னை மன்னிச்சிருக்கூடாது. ஆனால் மன்னிச்சது மட்டும் இல்லாமல் உனக்காக ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட்டு கெஞ்சிட்டு இருக்கிறேன். இப்படிலாம் பெரிய மனசு இருக்கிற ஃப்ரெண்டு எவனுக்கு கிடைக்கும்? எவனுக்கும் கிடைக்காது. அதுக்காகவது கிளம்புடா. புரிஞ்சுக்கோ. டேய், எனக்கு புரியாது, கிளம்பு. டேய், வீட்டில் தான் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீயாச்சும் புரிஞ்சுக்கடா. நம்ம ஊர் ராம்விலாஸ் தியேட்டர் மாதிரியே இருக்கு. வாங்க அண்ணே, வாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்பிள்ள. எல்லாரும் வாங்க. எல்லாம் பிடிங்களா? உட்காருங்க. அண்ணன் பொண்ணு தான் கட்டணும்னு ஏன் சொன்னீங்கன்னு இப்போதான் தெரியுது. ஏண்டா பின்ன வீடே முரட்டுத்தனமா இருக்கு. எல்லா சொத்தையும் வலிச்சு போட்டுடலாம் தானே? ஒருத்தன் எல்லா ரகசியத்தையும் போட்டு உடச்சுக்கிட்டு. அப்படியா? சும்மா அப்பா, உங்களதே. என்னையா எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கீங்க? யாராவது ஏதாவது பேசுங்கயா. ஐயா, நான் பேசுறேன் ஐயா.
ஆனந்த பற்றி பெருமையாக நாங்களே சொல்லக்கூடாது. அவனை மாப்பிள்ளை கேட்டு வராத ஊரே கிடையாது. ஆனால் பாருங்க, அவன் அம்மா பார்த்த பொண்ணு தான் கட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறான். இந்த மாதிரி தங்கமான பிள்ளை எங்கேயா பார்த்துருப்பீங்களா? தம்பி சொல்றதும் சரிதான். இந்த காலத்துல யாரு சொந்தத்துல கல்யாணம் பண்றா? அந்த வகையில அண்ணனும் சரி தங்கச்சியும் சரி பிள்ளைகளை தங்கமா வளர்த்திருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. தங்கம். இவர் தான் என் மூத்த மருமக. வாங்க, வாங்க. கல்யாணத்தப்ப எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வெளிநாட்டுல இருந்து வந்து 1 மாசமே ஆகுது. உட்காருங்க மாப்பிள்ள. பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு தான் இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. பொண்ணை வர சொல்லுங்க பாத்துருவோம். ஏமா காவியா வர சொல்லு. நீ போய் கூட்டிட்டு வாமா. பெரியவங்களை கூப்பிட்டுக்கோமா. ஒண்ணுமில்ல, வெளி சொந்தமா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிறோம். மாமா அவசரப்படவேனா நினைக்கிறேன். ஏமாப்ல என்னாச்சு? ஜாதகம்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாமே. மருமகனே, ஜாதக பொறுத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் மச்சான் நான் என்ன தம்பி, இந்த வீட்டுக்கு நீங்க தான் மூத்த மருமகன். எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. ஏன் மெண்டு முடிங்கிட்டு சொந்தத்துக்குள்ள என்ன தேக்கம்? தம்பி யாரு? அசோக், ஆனந்தோட சிநேகிதன். 2 பேரும் 20 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். என்னை விட ஆனந்த பத்தி இவனுக்கு தான் நல்லா தெரியும். இந்த மண்டியை எங்கேயோ பார்த்துருக்கேனே. சார் யாரு? யாரு வெளியூர்கார தம்பி? அதான் நான் பார்த்தேன். இல்லாட்டி உன் கடையில் எவன் டீ குடிப்பான்? நான் சொல்றேன்னு யாரும் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. வெளியில சம்மந்தம் பண்ணா யாரு என்ன ஏதுன்னு தெரியாதனால தான் நம்ம சொந்தத்துக்குள்ளேயே சம்மந்தம் பண்றது. ஆனா நான் ஆனந்த் மாப்பிளை பத்தி கொஞ்சம் தப்பா கேள்விப்பட்டேன். தப்பா கேள்விப்பட்டீங்களா? ஏன் மௌனம் பத்தி அப்படியார் உங்ககிட்ட தப்பா சொன்னது? என்ன கபடி விளையாடுவான், அது அண்ணனுக்கே நல்லா தெரியுமே. ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் சொந்தத்துக்குள்ள பெருசா எடுத்துக்கலாமாப்பா? ஊர்ல வேற யார் என்ன சொல்லி இருந்தாலும் நம்பி இருக்க மாட்டேங்க. ஆனா மாப்பிளையோட 20 வருஷம் ஃப்ரெண்ட் அசோக்கே சொல்லும் போது நம்ம என்ன பண்றது? சார் சார் அன்னைக்கு ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன் சார், அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. நீங்க சொன்னதெல்லாம் அன்னைக்கு விளையாட்டுக்கு சொன்ன வார்த்தையா? சபையில இத்தனை பேர் முன்னாடி சொல்ல வேணாம்னு பாக்குறேன். அப்படி என்ன சொன்னோம்? ஆனந்த் பெரிய அக்யூஸ்ட் பாய். அவன் கிட்ட இருக்கிற ஒரே நல்ல பழக்கம் நான், எனக்கு இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் அவன். டாட் இவனால எவ்வளோ பஞ்சாயத்து, எவ்வளோ கேஸ். இவெல்லாம் குண்டர் சட்டத்தில் உள்ள போக வேண்டிய பாய். நம்மள அண்ணே ஆனந்த பத்தி ஏதோ கேட்கறேன், சொல்லுங்க. நல்ல காரியத்துக்கு பொறுப்பா ஏன் அவனை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? படுவாய் பைய. அவனால என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போச்சு. என் குடும்பமே அந்தர சந்தலை ஆகி போச்சு. இவனால பெரிய தலையாட்டம் உள்ள தம்பி. இவெல்லாம் நல்லா போதுமே, நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. குழப்பம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, சொல்லிக்கிட்டே போலாம். 1000 இருக்கு. இவன் புத்திசாலி, விவரமா என் கூட சுத்துறான்ல. என்னோட பாசிட்டிவ் எல்லாம் சேர்ந்து இவனோட நெகட்டிவ மறைச்சிருக்கு. ஒரு நாள் அதையும் மீறி இவனோட உண்மையான முகம் வெளியே தெரியும் பாய். கன்ஃபார்ம் எக்ஸ்போஸ் ஆயிடும். கன்ஃபார்ம் எக்ஸ்போஸ் தான். மா அவரு போய் சொல்லல. மாமா நம்ம பொண்ணு வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். நல்லா யோசிச்சிங்க மாமா. இவன்லாம் ஒரு ஃப்ரெண்டு உனக்கு. நல்ல பழக்கம் வழக்கம் வச்சிருக்கடா. எல்லார் முன்னாடி எங்க மானமே போச்சு. என் பையன் வாழ்க்கையை கெடுத்தவன் நல்லவே இருக்க மாட்டான். நாசமா போவான். மா சுமாரம்மா, சாபெல்லாம் விட்டுக்கிட்டு அவன் என்ன வேணுட்டே அவன் பண்ணா விட்டு தள்ளுவியா? அதையே பேசிட்டு தண்ணியை குடி முதல்ல. தண்ணியை குடி மண்ணாங்க மறப்பு வேற. இதுதான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், எல்லாத்துலேயும் விளையாடாதீங்கடா விளையாடாதீங்கடா. எனக்கு தெரியும்டா நீங்க எதுல விளையாடுறீங்க, எதுல சீரியஸா இருக்கீங்கன்னு. ஊர்க்காரனுக்கு தெரியுமா நீ விளையாட செஞ்ச வேலையினால அந்த பயலுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல? என்ன செய்ய போற? டேய் அசோக், நேர்கொண்ட பார்வை படம் பார்த்தியா? ஆமா பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா நடிச்சிருந்தாரு. நாளைக்கு பிரியா நீ போயிட்டு இரு, நான் வரேன். எங்கடி போற? நீ போ, நான் வந்து சொல்றேன். சரி ஓகே. என்ன விஷயம், எதுக்கு வெயிட் பண்றீங்க? உங்க வீட்டில் நினைக்கிற மாதிரி ஆனந்த் ஒன்றும் கெட்டவன் இல்லை. எங்க வீட்டில் ஆனந்த் மாமா பத்தி அப்படியெல்லாம் நினைக்கல. நீங்க சொன்னதை வச்சுதான் இப்போ எல்லாருமே அப்படி நினைக்கிறாங்க. என் தப்பு தான். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னது இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நானே நினச்சி பார்க்கல. விளையாட்டா? விளையாட்டுக்கு இப்படி இல்லாம பேசுவீங்க? ஐயோ, நாங்கள் இதை விட கேவலமெல்லாம் பேசிப்போம். அதை உன் மாமா கேட்டுட்டு போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லுவோம். நான் கனவா கண்டேன். நீங்க விளையாட்டுக்கு சொன்னீங்க சரி, ஆனா இன்னொருத்தர் அவர் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு ஆனந்த் மாமா நாலன்னு சொன்னாராமே. கோழிமூர்த்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான். அதுவாங்க அந்த ஆளோட பொண்ணு லவ் பண்ணுச்சு, அதை ஆனந்த் தான் சேர்த்து வச்சான். அது அவனுக்கு பிடிக்கல, அதான் ஊரில் சொல்லி சுற்றிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு அப்பாவோட வீட்டில் இருக்கிறத விட அவள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறான். நீ கூட உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறத விட ஆனந்த கல்யாணம் பண்ணால் நீ இன்னும் சந்தோஷமாக இருப்ப.
ரொம்ப நல்லவன், அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. நான் கூட யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னா 1000 தடவை யோசிப்பேன், ஆனால் அவன் யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணுவான். அன்னைக்கு கூட என்னை யாரோ தப்பாக பேசிட்டாங்க, அதனால தான் கையை நீட்டிட்டான். அதை போய் உன் மாமா போட்டு விட்டுருக்குறான். அவனுக்கு அமையிற நல்ல வாழ்க்கை என்னால் கெட்டு போச்சுன்னா அது என் வாழ்க்கை பூரா உறுத்தும். அவனை விட ஒரு நல்லவன் உனக்கு கிடைக்க மாட்டான். யோசிச்சு நல்ல முடிவாயிடு.